ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி புதினா சட்னி தாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தோசைக்கு இட்லிக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சட்னிக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே நான் ஒரு பிளேட்டில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஒவ்வொன்றா சேர்க்குறப்ப எவ்வளோ எந்தெந்த அளவு சேர்க்கணும்னு சொல்லிடுறேன். ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக புதினா ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு பிளேட்டில் கொத்தமல்லி நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சு வச்சாச்சு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சட்னி ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு இரும்பு சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க நம்ம வதக்கிக்கணுங்க. இந்த சட்னிக்கு இதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா இது நல்லா வதங்கினதும் நம்ம காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது மூணையுமே நம்ம நல்லா செவக்க நம்ம இப்போ நல்லா வதக்கிப்போம். இப்போது இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 5-6 பல் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். சின்ன வெங்காயமும் இந்த சட்னிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இதை நீங்கள் சேர்த்து இது எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா செவக்க நம்ம வதக்கிக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி இலைகள் நம்ம ஜீரணத்தை சரி செய்யக்கூடிய இலைகள். ரொம்ப ஹெல்தியான சட்னி இது. இதோட ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா சேர்க்குறப்ப டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம ஜீரண மண்டலத்தை சரி செய்யக்கூடிய இந்த புதினா சட்னி கொத்தமல்லி சட்னிலாம் அடிக்கடி செஞ்சு நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போது இதோட நம்ம பெருங்காயத்தை நம்ம ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இது போக நம்ம உடம்பில் உள்ள வாயு பிரச்சனையையும் இது சரி செய்யுங்க. நம்ம அப்பப்போ நம்ம நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுனால நம்ம வயிற்று புண்கள் நமக்கு நிறையா இருக்கும். அதையுமே சரி செய்யக்கூடிய பயன் இந்த புதினா இலைகளில் உண்டு. ஜென்ரலாகவே இந்த புதினா இலைகள் கூலிங் ஏஜென்ட்டு. இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி சேர்த்து நம்ம சட்னி அரைச்சி நம்ம சாப்பிட்றப்போ ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்போம். இப்போ நம்ம புதினா இலையை நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது அந்த சூட்டிலே 2 நிமிஷத்தில் இது நல்லா சுருங்கிருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மெதுவாக நீங்கள் கிளறி கொடுங்க. இந்த சட்னி இட்லி தோசைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி இது நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது நல்லா சுருங்கிருச்சு. இது எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். இது எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக செய்வாங்கங்க. இந்த சட்னி ரொம்பவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அதோட 3 பல் பூண்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இதுவுமே இந்த சூட்டில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நல்லா சுருங்கிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். புதினா கொத்தமல்லி நல்லா சுருங்கி தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதுதான் கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. இந்த சட்னி இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். வாங்க நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி. நல்லா தோசை ஊற்றி அதில் நெய் ரோஸ்ட்டு மாதிரி போட்டு நீங்கள் இந்த தோசைக்கு இந்த புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம தோசை சாப்பிட்ற எண்ணிக்கையே தெரியாதுங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்லித்தர மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.